ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதில் குறிப்பிட்டு நம்ம இப்போ பண்ண போகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முதல் கட்டமாக வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு தான் இருக்கிறோம். இந்த வீட்டு கணக்கு பட்டியல் கணக்கெடுப்புக்கு சில நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒரு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒன்று சூப்பர்வைசர்ஸ் மேற்பார்வையாளருக்கான ஒரு வீடியோ, இன்னொன்று வந்து ஹெச்எல்பி வரைபடம் வரைவது எப்படி அப்படின்னு. இந்த ஹெச்எல்பி வரைபடம் வரைவது எப்படி அப்படிங்கிறதுல போடும்போது கொஸ்டின்ஸை பற்றின நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விகள் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் போன வீடியோவில். பட் ஆனால் அந்த வீடியோவில் கமெண்டில் போய் பார்க்கறதுக்கான நேரம் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்காக இந்த கொஸ்டினை தான் திரும்பவும் உங்களுக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். அதை பற்றின ஒரு பார்வை தான் இது. இதை ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வரக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது நடந்த சம்பவம், அப்போ எப்படி நம்ம எடுக்கிறது, அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் சிலருக்கு வந்து அந்த மாதிரியான கேள்விகள் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான என்னென்ன கொஸ்டின், என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் எப்போனாலும் கமெண்டில் கேளுங்க. அதுக்கான பதிலாக நான் கண்டிப்பாக என்னால் தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு புரியுத மாதிரி என்னால் சொல்ல முடியும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, எல்லாம் சொல்றது சரிதான், இதை அரசே வாலண்டியர்ஸ் வச்சு செய்ய முடியாதா, ஏன் ஆசிரியர்களிடம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியான கொஸ்டின் தான். இது நிறைய டீச்சர்ஸ், நம்மளை மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு இந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஆயிரும். ஆனால் அவங்கள ஏன் வச்சு பயன்படுத்தலை, ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய கெயினாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிறையவரோட கேள்வி. நானும் இதே கேள்வியை வந்து மாவட்ட ஆட்சி இதில் நடக்கும்போது கேட்டேன். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னு யோசிக்கும்போது தெரியுது, இப்போ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த ஒவ்வொரு வீட்டை பற்றினையும் ரகசியங்களை குறிப்பிட்டு அந்த வீடுனா என்ன, அந்த வீட்டோட அமைப்பு, வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரகசியமாக வைக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ், கேள்விகளை தான் நம்ம கேட்குறோம். அதுக்கான பதில்களை நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த பதில்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமாக ரொம்ப கவனமாக அதை ரகசியமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ ஒரு இதோ ஒரு கல்லூரி மாணவர்களோ இவங்களெல்லாம் வச்சு எடுக்கும்போது ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு நம்ம கொடுக்கும்பொழுது ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படாமல் போகலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிறது அரசு இயந்திரத்தில் மிக முக்கியமான அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் தான். ஏன் எலெக்ஷன் டியூட்டி கூட நம்ம அப்படி தான் செய்கிறோம். குறிப்பிட்டு சில டியூட்டிஸ், இப்போ மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்கிற இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம வந்து வேறு யாரையும் வச்சு எடுக்கிறதுக்கு நம்பகத்தன்மை இருக்காது. ஒருவேளை ஏதாவது ஒன்று தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆசிரியர்களை வச்சு நம்ம வந்து எடுக்க சொல்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஐயா சூப்பர்வைசர் டியூட்டிக்கான வீடியோ ஒன்று பதிவிடவும். கண்டிப்பாக ஹெச்எல்பி வரைபடம் வரைவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டவுடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மொத்தத்துக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஜேடி சார், குறிப்பிட்டு சொல்லணும்னா செல்லத்துறை சார் வந்து சின்னத்துறை சார் வந்து ஒரு பகுதியை வந்து சொன்னாங்க, ரொம்ப அருமையாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது வந்து கேட்டாங்க நிறைய பேர், மேற்பார்வையாளர் இருக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக ஒன்று போடுங்க அப்படின்னு. நம்ம அதையுமே வந்து ஒட்டுமொத்தமாக மேற்பார்வையாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்கே நான் இந்த வீடியோவில் பின்னாடி கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம், ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின், காலி இடத்தை மேப்பில் எப்படி காட்ட வேண்டும் சார்னு கேட்டிருக்காங்க. காலி இடம் அப்படின்னாலே நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சரி, நம்ம வீட்டு கணக்கெடுப்பு பட்டியல் கணக்கெடுப்புக்கும் சரி, பில்டிங் இருந்தால் அந்த மேப்பில் ஸ்கொயர் காமிக்க போகிறோம். இடிந்த கட்டடமாக இருந்தால் அதை வந்து ஒரு ஷேடோ பண்ணி காமிக்கிற போகிறோம். ரொம்ப கச்சா பில்டிங் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிச்சயம் முக்கோண ஷேப் வரைவோம். அதுவே அந்த கச்சா பில்டிங் வந்து இடிக்கிற லெவலில் ரொம்ப மோசமானது, அதாவது யாருமே வாழ தகுதியற்ற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஷேட் பண்ணி காமிப்போம்.
ஸோ இப்போ வந்து பில்டிங்கே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டின். ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம பில்டிங்கான ஷேப்பை வரையணுங்கிற அவசியமே இல்லை. காலி இடம் அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து எம்டியாக காமிச்சிட்டு அதில் காலி மனைன்னு கூட எழுதலாம். அதில் மேப்பில் மட்டும் தான் காமிக்க போகிறோம், நம்ம சென்சஸ்க்கு கொண்டு போக போகிறது இல்லை. அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் போட்ட குடோனுக்கு நம்பர் போடணுமான்னு கேட்டிருக்கேன். அதாவது நம்ம வந்து சொன்னதே என்ன அப்படின்னா, அது கூரையை பற்றி ஏற்கனவே நமக்கு கொஸ்டின் இருக்குது. அது என்ன வகையான கூரையாக இருந்தாலும் சரி, சுற்றி அடைத்து இருந்து மேலே வரை கூரை இருந்தால் அது சென்சஸ் கட்டிடம். வீடுன்னு கூட இல்லை, சென்சஸ் கட்டிடம். அப்போ கண்டிப்பாக வந்து அந்த குடோனுக்கு நம்ம வந்து நம்பர் கொடுப்போம். பட் அதில் அதிகமான கேள்விகள் இருக்காது. எப்படி அப்படின்னா, அதில் யார் இருக்கிறா என்னன்னு வரப்போதில்லை, அது கமர்ஷியல் பில்டிங்கில் போயிடும். ஸோ அப்போ என்ன, அந்த குடோன் அப்படின்னு வரதோட அதோடைய கொஸ்டின் அவுட் ஆகிடும். ஆனால் சென்சஸ் கட்டிட எண் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த கொஸ்டின் வந்து, ஒரு தெரு விட்டு அடுத்த தெரு அதை மாற்றி விட்டு சென்சஸ் ஏரியா கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் கணக்கெடுக்கும் குடியிருப்பு பகுதியை மட்டும் வரைந்தால் போதுமானது தானே கேட்கலாம். கண்டிப்பா. அதாவது நமக்கு எந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கோ, சிலருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியூர், வடக்கு வள்ளியூர் ஏரியாவில் நான் வந்து ட்ரைனராக போகும்போது நடந்தது என்ன அப்படின்னா, ஒரே ஆளுக்கு 3 பிளாக் கூட கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பிளாக், 2வது பிளாக், 3வது பிளாக். அப்போ இந்த தெரு ஒரு பிளாக்காக இருந்திருக்கலாம், அடுத்த பிளாக்கு அடுத்த தெருவாக இருக்கலாம், அடுத்து ஒரு 2 தெரு தள்ளி கூட இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, முதல் பிளாக் எந்த ஏரியா வருதோ அந்த ஏரியா மட்டும்தான் நம்ம மேப்பில் காமிக்க போகிறோம். அது ஒரு தனி மேப் ஆயிரும், அடுத்த மேப் ஒன்று தனியாயிரும். ஸோ இப்போ 2 சேர்ந்து ஒரே இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஒரு பிளாக் வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிளாக்கான செக்டரை நம்ம தனியாக வரைஞ்சி காமிச்சிடலாம். ஸோ நீங்கள் வரைய வேண்டியது நம்ம கணக்கில் உள்ள எத்தனை வீடுகளோ அதை தான் வரையணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அது மட்டும் வரைந்தால் போதுமானது. ஒருவருக்கு குறைந்தபட்சம் எத்தனை வீடுகள் உள்ள பகுதியை ஒதுக்கீடு செய்வார்கள் கேட்டிருக்காங்க. சிட்டி லிமிட் கொஞ்சம் கிராமப்புறங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஏரியா வந்து சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக வரலாம். மேக்ஸிமம் ஒரு 250 to ஒரு 400 வரைக்கும் கூட இருக்கலாம். சில பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக போனதாகவும் சொல்கிறாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 400 இருக்கலாம் அப்படிங்கிறது உத்தேச பட்டியலாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், சார் மேப் வரையும் போது நம்பர் இல்லாத வீட்டுக்கு டோர்ல நம்பர் எழுதணுமா சார்னு கேட்டிருக்காங்க. வரையும் பொழுது நமக்கு வந்து கட்டிடம் தான் நம்ம வரைய போகிறோம். அந்த வீட்டில் நீங்கள் நேரடியாக போய் விசிட் போகும்போது அந்த கட்டிடத்துக்குள்ளே என்ன அந்த சுவரில் வெளில வாசல் பக்கம் எழுதுவீங்க. நீங்கள் கட்டிடம் வரையும் பொழுது கட்டிடங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் இல்லையா, எத்தனை மொத்தம் கட்டிடங்கள் வருதுன்னு, அதுக்கு நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக ஒன்றுக்கும் ஒவ்வொரு பில்டிங் சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. அடுத்த கொஸ்டின் வந்து, how to change language in HLO app sir, what to change language அப்படின்னு. லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டே வந்து கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நம்ம தமிழ் பற்று அதிகம் இருக்கணும். தமிழில் தான் நம்ம தமிழன் அப்படிங்கிறதுல உணர்வு இருக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா, நீங்கள் தமிழ் முதல்ல தேர்வு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் வந்து இல்லை. அப்படின்னா உங்களோட எல்லா இதுவுமே மாறும். ஏன்னா மொபைலில் ஒரு நிமிஷம் நம்ம கொடுக்கறது தான், அதாவது ஈஸியாக அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் கணக்கெடுப்பு ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணும்போது லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கணக்கெடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல். டெக்னீஷியன்ஸ் வந்து அதை ஒரு காரணமாக தான் வச்சுருக்குறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து முதல்ல வந்து நீங்கள் லாங்குவேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு மிக சரியானதாக இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின், ஸ்கூல் பில்டிங்க்கு நம்பர் கொடுக்கணுமா சார்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வர்ற டவுட். இது நம்ம முதல்ல சொல்கிறோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். வீட்டு பட்டியல் வீடு கட்டிடம் குறிப்பிட்டு கட்டிட கணக்கெடுப்பு தான். அப்போ கட்டிடம் சொன்னால் ஸ்கூல் ஒரு கட்டிடம் தானே. அப்போ கண்டிப்பாக நீங்கள் நினச்சோன்னா ஸ்கூலு, ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும்
சுற்றிலும் அடைப்புறது மேலே கூரை இருந்தால் கண்டிப்பாக அது கட்டிடம் என்று கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக ட்ரைனிங்லையும் சொல்லியிருப்பாங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூரை இருந்து கட்டிடம் என்று சொன்னாலே கண்டிப்பாக கட்டிட எண் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டாங்க. இது எதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமாக கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதோடைய முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னால் மக்களுடைய வளர்ச்சி. இதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி திட்டமிடுதல் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஏரியாவில் பாதாள சாக்கடை இருக்கு இல்லை அப்படின்னா அதை வச்சு இருந்துச்சலாம், அந்த பாதாள சாக்கடையை கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மக்கள் நலனுக்காக ஒரு கணக்கெடுப்பு தான் இது. அடுத்த கொஸ்டின், நாடு வார்டு வந்தா ஆளுக்கு போனோம் சார், நிறைய வீடுகள் அதிக தொலைவுன்னு கேட்டோம். இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதாவது என்ன அப்படின்னா, 4 HLP மேப் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. ஒரே ஏரியாவில் இருக்காது, 4 வார்டாக இருக்கலாம், 4 பகுதிகளாக பிரிஞ்சது இருக்குது. நம்ம நார்னமால்புரம் ஒரு சென்ட்ரல் நம்ம டிபியாக போய் ட்ரைனராக போகும்போது அங்கே வந்த நிகழ்வு இருக்குது. அப்போ அங்கே வந்து 3 மேப் வரைக்கும் வந்தது. அப்போ கண்டிப்பாக 3 மேப்பு போடணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேப் போடுங்க, அந்த மேப்பை முடிச்சுட்டு 3 நாளில் 3 மேப்பையும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேப்பு போடுங்க, அந்த பகுதியை கணக்கெடுப்பை முடிச்சுட்டு அந்த மேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மேப்பை போடுங்க, அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பகுதியை கணக்க முடியுங்க. அதுக்கு அடுத்தால மேப் போட்டுக்கலாம். ஸோ ஒரு மேப்பை போட்டுட்டு அந்த மேப்பு படி நம்ம கணக்கெடுப்பை முடித்த பிறகு அடுத்தது தொடங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. யாராவது 3 மேப்பையும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் 3 மேப் போட்டாங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெல் மீ ஹவு டு கான்டாக்ட் யூ சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய நம்பர் இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக என்கிட்ட கேட்கும்போது நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் கூட என்னென்னா, அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாருக்குமா போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட்லேயே கேளுங்க. கமெண்டில் நான் 1 hour ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்லேயே கூட உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின், கோழி பண்ணை 3 இருக்கு சார், அதுக்கு பில்டிங் நம்பர் கொடுக்கணுமா சார்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கோழி பண்ணை அப்படின்னு சொல்லும்போது அது ஓப்பனாக இருக்கா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக சுற்றி அடைப்பாக இருந்து அது ஒரு மேலே கூரையோடு இருந்தால், சுற்றிலும் அடைப்பு பகுதி இருந்தால் கண்டிப்பாக அது பில்டிங் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடுத்த ஒரு கொஸ்டின், ஓல்டு பில்டிங்ல ஓல்டு நம்பர் நியூ நம்பர்னு இருக்கு, அதுல எந்த நம்பர் யூஸ் பண்ணணும் சார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கட்டிட எண், இது நிறைய பேருக்கு வரக்கூடிய குழப்பம். நீங்கள் கட்டிட எண் சொன்னால் பழைய எண்ணை கொடுக்கணுமா புது எண்ணை ஏதாவது ஒரு எண்ணை கொடுத்தாதான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இல்லையா? அதனால் அதில் இருக்கிற அவங்கக்கிட்டே கேளுங்க, வீட்டுக்காரங்கிட்ட. அவங்க மேக்ஸிமம் புதிய எண்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. புதிய எண்ணை நீங்கள் அங்கே நோட் பண்ணிக்கலாம். கட்டிட எண்ணுக்கு அங்கேயே நீங்கள் வெளியில் திரும்ப மறுபடியும் நீங்கள் மார்க்கரில் எழுதிக்கலாம். ஒருவேளை சிலருக்கு வந்து கட்டிட எண் பழைய கட்டிடம்னா புதுசான்னு தெரியாது, இல்லை வாடகைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியலை, அந்த மாதிரி எழுதாமல் இருக்கலாம் வீடுகளில். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம், நீங்களாக ஒரு கட்டிட எண் கொடுக்கலாம். நீங்கள் கொடுப்பது தான் கட்டிட எண். இந்த கட்டிட எண்ணுக்கும் தீர்வைக்கு இதுக்கு மாறிடுமா, இதெல்லாம் இதாகிடுமா அப்படின்னு சிலர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி நீங்கள் எதுக்குமே வந்து பயப்படவே வேண்டாம். இது வந்து எங்களுக்கு சென்சஸ்க்காக இருக்கப்படுற ஒரு கட்டிட எண் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு CN1 அப்படின்னு கூட ஒரு நம்பரை கொடுக்கலாம். உங்களுக்கு புரித மாதிரி தெரித மாதிரி அழகாக ஒரு நம்பரை நீங்களே கொடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு கூட நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. 1 2 இப்படி கூட போடலாம். ஸோ உங்களுக்கு கட்டிட எண் 1 வேணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அதில் கொடுக்குற கட்டிட எண்ணை கொடுத்துக்கொள்வது மிகவும் நன்று.
குட் ஈவினிங் சார், அருமையான விளக்கம், நன்றி. வயல் தோட்டம் வந்தால் என்ன சிம்பிள் சார் வரைவதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நான் சொன்னது காளிமனைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் சொன்ன விஷயம்தான். வயல்வெளியோ தோட்டமோ வந்தால் வயல்வெளின்னு நம்ம அந்த ஒரு ஏரியா மார்க் பண்ணிட்டு அதில் எழுதியிருக்கலாம் மேப்பில். நம்ம இதை வந்து இதுக்கு கொண்டு போகிறது நம்ம கட்டிடம் தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த ஏரியாவுக்குலாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு வயல்வெளி மாதிரி ஒரு மேப்பில் மட்டும் காமிச்சிட்டு அதில் வயல்வெளின்னு எழுதிக்கிட்டால் போதுமானது. அடுத்து ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று எத்தனை சென்சஸ் வீடு இருக்குதுன்னு கேட்டுட்டு வரைபடம் போடணுமா சார்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேப் வரைய போகும்போது உங்களுக்கு இந்த டவுட் வரும், இந்த வீட்டில் எத்தனை வீடு இருக்கும். அதுக்காக தான் வந்து மேப் போட சொல்லிட்டு இருக்குன்னா நீங்கள் 2 நாள் இந்த 3 நாள் இப்போ நேரோட விசிட் வந்து முடிப்பீங்க. இது எப்படி போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை வீடுகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ஒரு வீட்டில் நீங்கள் அதிகமாக வீடுகள் இருக்கிற மாதிரி தெரியுதோ இல்லை உள்ள காம்பவுண்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டோ இல்லை கேட்டுட்டோ போட்டுக்கிறது. உங்களுக்கு டவுட் வர்ற இடங்கள்ல சந்தேகமாக இருக்குது, இந்த இடத்துல கூடுதலாக இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வர்ற இடத்துல நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்த கொஸ்டின், கட்டிட எண் நாம் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் கொடுத்த கட்டிட நம்பரா அல்லது அந்த செயலிலும் நம்பரா, கொஞ்சம் விளக்கமாக கூறவும் கேட்டுக்கோங்க. அந்த கட்டிடத்துக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் கட்டிட எண். நீங்க நமக்கு ஆப்ல நீங்க போட்டு முடிச்சோடனே அதுவே ஜென்ரேட் ஆகும். 00001 இல்ல 00010 இந்த மாதிரி எந்த நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆகி அதுவே வரும் ஆப்ல. அந்த நம்பரை நீங்க அந்த கட்டிட எண் எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே இந்த நம்பரை நீங்க கண்டிப்பா எழுதணும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்க கட்டிட எண் கொடுத்த பிறகுதான் ஆப்புக்குள்ள அடுத்த ஸ்டெப்பே நீங்க போவீங்க. நீங்க அதை ஆப்ல நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்த கொஸ்டின், வரைபடத்தை எப்படி வச்சு பார்க்கணும் சார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேட் மேப் இருக்கும். அந்த வரைபடத்தை வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு, உங்களுக்கு தெரிந்த அந்த பகுதிக்கு உங்க மேற்பார்வையில சூப்பர்வைசரோட போனாலும் சரி, இல்லை இருக்கக்கூடிய யாராவது ஒரு அளவோட நீங்க போயிட்டு அந்த பகுதிக்கு போயிட்டு நீங்க பத்து பக்கம் அதை மேல் பக்கமா வச்சுக்கிட்டு பிடிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மேப்புடைய இந்த மேல் பகுதி வடக்கு, கீழ்ப்பகுதி தெற்கு வரும். ஸோ இந்த இதில் நீங்கள் நின்றுட்டு அந்த மேப் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின், குட் ஆஃப்டர்நூன் சார், டைமிங் பெர்மிஷன் ஃபார் சென்சஸ் டியூட்டி ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் நாட் மென்ஷன்ட், ப்ளீஸ் டெல் த டைமிங் சார்னு கேட்பாங்க. இது டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று மார்னிங் எல்லாருமே வந்து அவசரமாக கிளம்புற நேரமாக இருக்கும். வீட்டில் இருந்து வெளியில் போவாங்க, அலுவலகத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் அந்த டைம் வந்து நம்ம மேக்ஸிமம் போய் அவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி 8:30 வந்து நின்னா நீங்களும் கஷ்டப்பட தானே செய்வீங்க. அதே மாதிரி தான். அதனால் ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம், லீவு நாட்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம். இது போக நம்ம வார நாட்களில் ஒரு 3 மணிக்கு மேலேயாவது ஒரு பெர்மிஷன் கிடைச்சதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம சங்கத்து மூலமாக நிறைய கோரிக்கைகள் வந்து அரசுக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அரசு ஏதாவது அதுக்கு நல்ல முடிவு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 days வந்து ஸ்பெஷல் சிஎலாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுது அன்னைக்கு நமக்கு என்னைக்கு போகலான்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம லீவு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை கண்டிப்பாக விஜய் நான் பேசுகிற மாதிரி விஜயும் வாய் தந்து சொல்லுவார், நமக்காக ஒரு இதை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம். ஓகே. குறியீடு எப்படி வரைவது சார்? கட்டிடங்களை பொதுவாக நம்ம வந்து ஸ்கொயர் டைப்ல காமிக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் பெருசா ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டரி ஷேப்லேயே கூட போடலாம். ஒரு எல் மாதிரி போட்டு அப்புறம் ஒரு டேப்பர், அப்புறம் ஒரு டேப்பர், அப்புறம் ஒரு டேப்பர், ஒரு சின்ன புகைப்போக்கி அந்த மாதிரி கூட நம்ம வந்து படம் வரைஞ்சி காமிக்கலாம். ஸோ நான் டிராயிங் மாஸ்டர், அதனால நான் வந்து 2011 ரொம்ப கலர்ஃபுல்லாகவே நான் வரைபடத்தை வந்து வரைஞ்சிருந்தேன். தண்ணீர் குழாய், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி, டெம்பிள் எல்லாத்துக்குமே வந்து நான் அந்தந்த கலர்கள் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். வயல்வெளிக்கு கிரீனிஷாக கூட நான் கலர் பண்ணி கூட கொடுத்துருந்தேன். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். அதை வந்து நீங்கள் ஸ்கொயராகவும் காமிக்கலாம், வரைய தெரியுங்கன்னா நல்லாவே கூட வரைஞ்சி எடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. கட்டிடம் இது அப்படின்னு தெரியணும், அவ்வளோதான். ஓகே.
அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெம்பிள், ஷாப், ஸ்கூல்ஸுக்கு நம்பர் போடணுமா சார்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியே தான் இருக்கும். கட்டிடம் மேலே கூரை இருந்து சுற்றி சுற்றுச்சுவர் இருந்து ஒரு வாசல் இருந்தால் கண்டிப்பாக அது கட்டிடமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயம் தான் மாறும். சென்சஸ் வீடாக இருந்தால் 7 கொஸ்டினுக்கு மேலே போயிட்டே இருக்கும். இதில் அந்த 7 கொஸ்டினோட எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கட்டிட கமெண்ட் என்னவோ அந்த கமெண்ட்டுக்கு அதிலே ஆன்சர் பண்ணிடுங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப இப்போவும் இது ஒரு வீடியோவை போட்டுருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோலையும் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இன்னும் ஃபீல்டு ஒர்க்கில் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். எனக்கு ஒருவேளை தெரியலனா கூட கண்டிப்பாக ஜேடி சார் எனக்கு பயிற்சி எடுத்த அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக வந்து சின்னதுரை சார் இவங்ககிட்ட நான் கேட்டுனாலும் உங்களுக்கான பதில்களை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.